ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, வெது வெதுப்பான தண்ணீர் இல்லை சுடு தண்ணீர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது குடிப்பதனால் என்ன நன்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிப்பதற்கு எந்த தண்ணீர் சிறந்தது? வெதுவெதுப்பான வெந்நீரா, சுடு தண்ணீரா, இல்லை நார்மல் நம்ம வாட்டரா அப்படின்னு சீதோஷ்ண காலத்திற்கு ஏற்றவாறு பார்க்கணும். இப்போ நார்மலாக இருக்கு வெயில் காலம் அப்படின்னா நம்ம நார்மலாக குடிக்கக்கூடிய தண்ணீரையே நம்ம எடுத்துக்கலாம். நார்மல் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய தண்ணீர். இல்லை ரொம்ப குளிர்காலமாக இருக்கு, குளிர்ந்த பிரதேசங்கள்ல இருக்காங்க, தண்ணீர் ரொம்ப சில்லுன்னு இருக்கு அப்படின்னா அப்போ என்ன பண்ணோம்னா லைட்டாக வெது வெதுப்பான சூடுல நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து தண்ணீரை சூடு பண்ணுவதால் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது ஒரு பெனிஃபிட்ஸ். ஆனால் தண்ணீரை கொதிக்க கொதிக்கலாம் எடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உள்ள நமக்கு தீக்காயங்களை ஏற்படுத்தும். யூஸ்வலாக என்ன டெம்பரேச்சர் அளவில் நம்ம தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 102°F அதுக்கு கீழே தான் குடிக்கணுமே தவிர 104 மேலேலாம் நம்ம குடித்தோம் அப்படின்னா அது நமக்கு நார்மலாகவே என்ன பண்ணிடும் அப்படின்னா உள்ள பேர்ன்ஸ், அதாவது தீக்காயங்கள் மாதிரி, இந்த வெந்நீர் பட்ட காயங்கள் மாதிரி ஆயிரும். உள்ள இருக்கக்கூடிய சளிச்சவ்வுகள் பாதிக்கப்படும். இந்த நிறைய பேர் காஃபி டீ குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப அல்சரேஷன் வர்றதுக்குரிய காரணமே என்ன அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அப்படியே டீ போட்டு அதை கொஞ்சம் கூட இது பண்ணாம அப்படியே குடிப்பாங்க. அந்த மற்ற நார்மல் வெந்நீரை குடிக்க சொன்னா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனா இந்த காஃபி டீயை மட்டும் எவ்வளோ சூடு இருந்தாலும் சரி அப்படியே கடகடன்னு குடிச்சிருவாங்க. அல்சரேஷன் வருவதற்கு அது ஒரு முக்கியமான காரணம். அதனால நம்ம இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலையை பார்த்து இது பண்ணும். அடுத்து இந்த மாதிரி சுடுதண்ணீர் குடிக்கிறோம். இது என்ன ஆகும்? இப்போ ஒரு 102°க்கு குடிக்கிறோம்னா அப்படியே இருக்குமா அப்படின்னா அந்த குடிக்கக்கூடிய நீர் வயிற்றை சென்று சேரும் பொழுது என்ன அப்படின்னா நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சர் 98, 97. ஸோ அந்த மாதிரியான நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஸோ அது கடைசி வரைக்கும் அப்படியே டிராவல் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. இருப்பினும் இது எடுத்துக்கிறனால என்னென்ன ஒரு பயன் அப்படின்னா, முதல் விஷயமாக ஸோ நார்மலாக வெதுவெதுப்பாக நம்ம எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா மசில்ஸ்க்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒரு ஸ்டிஃப்னஸ். இந்த மசில் அப்படிங்கிறது நம்ம உணவு குழாய் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் ஒரு தசைகளால் செய்யப்பட்டது. அதனால அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அடுத்து ரெண்டாவது என்னன்னா, இந்த வெதுவெதுப்பான வெந்நீர் போகும் பொழுது பிளட் சர்க்குலேஷனை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் பொழுது அந்த ஆர்கன் செயல்படுவதும் சீராக இருக்கும், செக்ரீஷன்ஸும் சீராக இருக்கும். அது ஒரு விஷயம். அடுத்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரை நம்ம குடிக்கும் பொழுது என்ன அப்படின்னா நம்ம உணவு வயிற்று பகுதியில் அந்த செரிமானத்துக்குரிய என்சைம்ஸ் நல்லா சீராக செயல்படும். அடுத்து இந்த வெந்நீர் குடிச்சா உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால்லாம் குறைஞ்சிரும், கொழுப்பெல்லாம் குறைஞ்சிரும்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் எந்த இடத்துல இதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக கொஞ்சம் ஆயிலி ஃபுட்ஸ் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது நம்ம ஒரு சில்லுன்னு ஒரு தண்ணி குடித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அசௌகரியத்தை, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு இருக்காது. ஏன்னா அதுவும் ஒரு ஃபேட் கண்டென்ட், இதுவும் ஒரு கோல்டு வாட்டர் போகும் பொழுது அது ஈஸியாக பிரேக் டவுன் ஆகாது. பட் இதே இது நம்ம வெதுவெதுப்பான ஒரு வெந்நீர் குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியாக பிரேக் டவுன் ஆகும். எங்கே அப்படின்னா, இப்போ நம்ம வெளியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம், அங்கே எதுவோ ஒரு டால்டா இல்லை ஒரு ஃபுட் சாப்பிட்றோம், அதில் தேவையில்லாத ஃபேட்லாம் டிரான்ஸ்ஃபேட்ஸ் இருந்தது அப்படின்னா அப்போ அந்த வெதுவெதுப்பான வெந்நீர் நமக்கு பலன் அளிக்கும். அடுத்து இன்னொன்று என்னன்னா பெரிஸ்டால்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம உணவு குழாய் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு புழு நகரும்பது போல் ஒரு நகரும் தன்மை இருக்கும். இந்த நகரும் தன்மை ரொம்ப முக்கியம். இந்த நகரும் தன்மை வயசாகும் பொழுது குறைந்து போறதுனால தான் இந்த அஜீரணம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் பெரிதும் ஏற்படுது. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை குடிக்கும் பொழுது அந்த தசைகளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ரத்த ஓட்டமும் சீராகும் பொழுது நரம்புகளின் செயல்பாடும் சீரா இருக்கிறதுனால அந்த உணவு குழாயோட நகரும் தன்மை சீரா இருக்கும். அதனால மலச்சிக்கல், வயிறு உப்புசம், உணவு எங்கேயாவது ஒரு பகுதியில் ரொம்ப நேரம் தேங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படாது. அது மாதிரி நம்ம இந்த மாதிரி பெரிஸ்டால்சிஸ் நல்லா இருக்கும் பொழுது மலச்சிக்கல் ஏற்படாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மலம் அது ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகாமல், யூஸ்வலாக நம்ம ஸ்கேன் பார்த்தோம்னா சொல்லுவாங்க
பவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க லூப்ஸ் மாதிரி வந்து இருக்கும். ஒரு கேஸ் இது இருக்கும். ஸோ அந்த மாரி இல்லாம எல்லாம் ஒண்ணா நகர்ந்து, கீழ வந்து அந்த மலக்குழாயில வந்து நல்லா பல்க்கா வந்து மலம் சேர்ந்து, ஈஸியா வந்து வெளிய தள்ளப்படும். மலச்சிக்கல் வந்து ஏற்படாது. ஸோ இதுதான் சுடுதண்ணீர் நம்ம எடுக்கும்பொழுது நம்ம உடம்புல செய்யக்கூடிய மாற்றம். ஆனா இது எப்ப எடுத்தா நல்லது? சும்மா சும்மாலாம் குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. சில பேர் பார்ப்பாங்க. எப்ப பாரு நான் வெந்நீர் குடிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா சும்மா வெந்நீர் குடிக்கிற வெந்நீரே நார்மல் கிளைமேட்ல கூட குடிச்சோம்னா, அவங்க சொல்லுவாங்க, "எனக்கு எப்ப பார்த்தாலும் சளி இருக்கிற மாரி இருக்குன்னு." ஏன்னா, அது சளிச்சவ்வை வந்து சேதப்படுத்தும். அப்ப எந்த நேரத்துல எடுக்கிறது நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நிலையா வந்து காலை வெறும் வயிற்றில எடுத்தா நல்ல பலன் தரும். இல்லன்னா, உணவு உண்பதற்கு 1/2 மணி நேரத்திற்கு முன்பு, இல்ல உணவு உண்ட ஒரு 1/2 மணி நேரம் கழித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வெதுவெதுப்பான வெந்நீர வந்து குடிக்கணும். யூசுவலா இன்னைக்கு ஹோட்டல்ஸ்ல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்ஸ வந்து முன்னாடியே வந்து குடுத்துடுறாங்க. ஸோ அந்த சூப்ஸ முன்னாடி எடுக்காம, நம்ம உணவு உண்ட பிறகு மைல்டா எடுத்துக்கணும். சைனா, ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் அவங்க உணவு உண்டு முடித்த பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கிரீன் டீ மாதிரியோ, இல்ல டீ, பால் சேர்க்காத அந்த இலைகளை கொதிக்க வச்ச அ இது வந்து எடுப்பாங்க. எதுக்குன்னா, அந்த டைஜஷன், அந்த மொட்டிலிட்டி, மசில் ரிலாக்சேஷன் எல்லாத்துக்காகவும், ரத்த ஓட்டத்துக்காகவும். ஸோ அதனால உணவு உண்ட பிறகு எடுக்கிறது தான் நல்லது. அடுத்து என்னன்னா, மலச்சிக்கல் எப்பல்லாம் ஏற்படுதோ, வயிறு உப்புசம் எப்பல்லாம் ஏற்படுதோ, அப்பவும் வந்து எடுத்துக்கலாம். இது இல்லாம, சும்மா எப்ப பார்த்தாலும் நான் குடிச்சாலே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா குடிச்சாலே நான் வெந்நீர் தான் குடிப்பேன், வெதுவெதுப்பா தான் குடிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா சில நூல்கள்லயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வெந்நீர் குடிக்கும் பொழுது அந்த நீரின் உயிர் சக்தி வந்து குறைந்திடும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு சுத்தமான நீர் பருகுனா போதும். இந்த மாரி அசௌகரியம் இருக்கிறவங்க மட்டும் தேவையறிந்து எடுத்துக்கிட்டா நல்ல பலன் அளிக்கும். நன்றி.